ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்ட் ட்ரெண்ட். இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான சப்பாத்தி ரோல் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் சூடானதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே இஞ்சி ஒரு பீஸ் நல்லா துருவிட்டு ரெண்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா காய்கறி சேர்த்துக்கலாம். பீன்ஸ், குடமிளகாய், கேரட் இந்த 3 சேர்த்துருக்கேன். இது 3 சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஓரளவுக்கு வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, காரத்துக்காக மிளகாய் வத்தல் பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் சேர்த்து மசாலாவும் வெஜிடபிளும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம துருவி வச்சுருந்த பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துட்டு மேலும் ஒரு 30 செகண்ட்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பாதி லெமன் மட்டும் கட் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். லெமன் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் கொத்தமல்லி இலை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிடலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் கொத்தமல்லி சேர்த்தாச்சு. கூடவே புதினா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கலாம். இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். இப்போது சப்பாத்தியில் கெச்சப்பை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்கை நடுவில் வச்சு நல்லா ரோல் பண்ணி அடுப்பு சூடு பண்ணிவிட்டு நெய் இல்லைன்னா எண்ணெய் இதில் ஏதாவது ஒன்று சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா டேஸ்டியான அதே சமயம் ரொம்ப சிம்பிளான சப்பாத்தி ரோல் ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். க்ரீன் சட்னி டிப் பண்ணி சாப்பிடும்போது செம்ம டேஸ்டியாக இருக்கும். இந்த வீடியோ பற்றின உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.